இந்த தற்காலிக போர் நிறுத்தம், இந்த சண்டை நிறுத்தத்தை வந்து ஒரு லோடிங் மறுபடியும் ஒரு தாக்குதலுக்கான ஆயத்த பணிகளை வந்து ரெண்டு பேரும் பண்ணுவாங்கன்னு. ரெண்டு பேரும் இந்த விளையாட்டை விளையாடலாம். நீங்க தான் ஹோர்மோஸ் நீரிணையை மூடுவீங்கன்ட்டு இல்லை, உங்களுக்கும் அது பயன்படாத அளவுக்கு நான் மூடிட முடியும் அப்படின்னு ஒரு புதிய யுக்தியை அவர் கையாண்டிருக்கிறார். அது வந்து இப்ப ஈரானியர்களை மூச்சு தளர வைக்குது. முடிவெடுக்கும் ஆற்றல், முடிவெடுக்கும் தலைமை பிளவுபட்டிருக்கு ஈரான்ல சிதறண்டு இருக்கு, பிராக்மெண்டட். சீனாவுடைய ஷி ஜின்பிங் 2 நாள் முன்னாடி அறிக்கை விடுறார், ஹோர்மூஸ் நீரிணையை திறக்க வேண்டும். தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஈரானியர்களை ஒத்துக்க வச்சதே வந்து சீனர்கள் தான். பாகிஸ்தானிகள் முதல்ல போய் சீனர்களை தான் போய் பார்த்தாங்க. பாகிஸ்தானிகள் இந்த முயற்சியில் அவர்கள் தோற்று போனாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல பேர் கிடைக்கும். அவர்கள் வென்றார்கள்னா அவர்களுடைய பிம்பம் வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிடும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடநேயர்களுக்கு வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி இரா கண்ணன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் பண்ணேன். இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர், இப்போ முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இஸ்லாமாபாத்தில். அது எந்த ஒரு தோல்வியில் பிடிச்சது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடக்கும் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கலை. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப்புக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அவர் வந்து மாறி மாறி பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் திருப்பி தருவதற்கு ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணார். அதை வந்து அவர்கள் அப்படியெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் மறுக்கிறாங்க. அணுசக்தியாக மாறுவதை, அந்த எண்ணத்தை அவர்கள் விட்டுட்டாங்கன்ட்டு அவர் பதிவு பண்ணலை. இருக்கிற யுரேனியத்தை அவர்கள் தருவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். பல சிக்கல்களில், பல புள்ளிகளில் எங்களுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை வேற சிலரும் சொல்றாங்க. யாரு? ஈரானுடைய பிரதம பேச்சுக்குழுவினுடைய தலைவராக இருந்த அந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற அவைத்தலைவர் காலிபாஃப், அவரும் சொல்றார், நாங்கள் 3வது தரப்போடு சேர்ந்து மத்தியஸ்தம் நடந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திய போது சில புரிதல் எங்களுக்கு போதுமான அளவு இல்லை. நேரடியாக நாங்கள் சந்தித்து பேச ஆரம்பித்த பிறகு சிலதெல்லாம் எங்களுக்கு புரிதல் வந்துச்சு அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார். அதனால் 21 மணி நேரம் நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தைகள். அதனால் அவர்கள் சிலதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும், சிலதில் ஒரு ஒற்றுமையான கருத்து வந்திருக்கணும் கண்டிப்பாக. இப்போ ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு கற்பனையானது அப்படின்னு அமெரிக்காலையுமே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த 21 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் இந்த விஷயம்லாம் வந்திருக்குது. அவர் சொல்கிறதுல ஓரளவு உண்மை இருக்குன்னு, ஓரளவு உண்மை இருக்கும். அவர் வந்து அவருடைய ஆசையையும் சேர்த்து சொல்கிறார். எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த நம்ம தேர்தலுடைய கருத்து கணிப்பாளர்கள்லாம் பேசும்பொழுது அவங்க சொல்கிறதில் அவர்களுடைய விருப்பத்தையும் சேர்த்து சில பேர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அவருடைய ஆசை வந்து இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஆனால் இதை வந்து அவருடைய ஆன் ஹிஸ் டேர்ம்ஸ், அவர் நினைச்சபடி இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சார். அவர் நினைக்காதது என்னன்னா, அவருக்கு சரியான ஆலோசனை யாரும் தரலை, அல்லது அவரே அதை நினைக்கல. அவர்கள் வந்து ஹார்முஸ் நீரிணையை மூடிடுவாங்கன்றதை அவர் நினைக்கல. அது அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை, போர் தொடங்கின பிறகு புதிதாக ஒரு நெருக்கடியை உண்டாக்கியது. எப்படி இவர்கள் அணுசக்தி ஆக மாறும் எண்ணத்தை விட வேண்டும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரோ, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தந்துடணும்னு சொல்லிட்டு இருக்காரோ, அதுக்கு சமமாக இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார். இதுக்கு முன்னாடி தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு முன்னாடியோ அல்லது உடனேவோ அவர் ஒரு புதிய யுக்தியை, அதாவது 2 பேர் இந்த விளையாட்டை விளையாடலாம், நீங்க தான் ஹோர்முஸ் நீரிணையை மூடுவீங்கன்ட்டு இல்லை, உங்களுக்கும் அது பயன்படாத அளவுக்கு நான் மூடிட முடியும் அப்படின்னு ஒரு புதிய யுக்தியை அவர் கையாண்டிருக்கிறார். அது வந்து இப்போ ஈரானியர்களை மூச்சு தளர வைக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு $475 மில்லியன் எண்ணெயை அவர்கள் சர்வதேச சந்தைக்கு விற்க முடியாது, பொருளாதார தடைகள்னால சீனாவுக்கு வித்துட்டு இருந்தாங்க. அந்த கப்பல்கள் பயணம் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கப்பல்களும் போக முடியாது. அப்போ நீங்கள் ஒரு செக்மேட் வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு தடையை இந்த சதுரங்க விளையாட்டில் வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு செக்மேட்டை திருப்பி வைப்பேன். இதுக்கு அவருக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்குது புரியறதுக்கு. அவர் அதை பண்ணிட்டார். இப்போ 2 தரப்புமே திணறல்ல இருக்காங்க. ஈரானியர்கள் மிகப்பெரிய திணறல்ல இருக்காங்க. அவர் நேற்று வந்து
பாகிஸ்தானிகள் என்னை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை இதற்கு ஒரு முடிவு வரும் வரை ஒத்திவைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், நான் ஈரானியர்களிடமிருந்து ஒரு ஒன்றுபட்ட முன்மொழிவை, யூனிஃபைடு ப்ரொபோசல் நான் எதிர்பார்க்கிறேன்றார். அப்போ பாகிஸ்தானிகள் அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த முடிவெடுக்கும் ஆற்றல், முடிவெடுக்கும் தலைமை பிளவுபட்டிருக்கு ஈரான்ல சிதறண்டு இருக்கு, ஃப்ராக்மெண்டட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் திறனாய்வாளர்களும் ஈரானை பற்றி தெரிந்தவர்கள், ஈரானிலிருந்து வெளியே போய் பல பல்கலைக்கழகங்களில் வேலை செய்யும் பேராசிரியர்கள் அவர்களும் அப்படித்தான் சொல்றாங்க. அதாவது ஈரானுடைய அரசியல் தலைமைக்கும் அந்த IRGC படைக்கும் இடையில அதுக்கப்புறம் ஒரு ஒருமித்த முடிவு அவர்களால வேகமா எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. ஏன்னா பலர் வெளியே அவர்களால அவங்களுக்குள்ள இந்த முரண்பாடு வந்ததுக்கு என்ன காரணம்? இது வரைக்கும் அப்படி கிடையாது, இப்ப சமீபத்துல தான் அப்படி ஒரு நிலை நமக்கு தெரியாது. இது வரைக்கும் அப்படி இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதாவது இப்ப தாமதமாகிறதுனால 2 வாரம் இந்த போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் 2 வாரமா எடுத்துக்கிட்டாங்க. 2 வாரமா அவர்களால் முடிவெடுக்க முடியல. ஏன் முடியலன்றது நமக்கு தெரியல. பாகிஸ்தானி முப்படை தளபதி அங்க போய் 3 நாள் செலவு பண்ணார். ஆசிம் முனிர் டெஹரான்ல போய் 3 நாள் அவர் முகாமிட்டார். அவர் பேசாத ஆள் கிடையாது, எல்லாம் பண்ணாரு. அப்போ அவர்களுக்கு தெரியாது அவங்க பக்கத்து நாடு அங்க என்ன நடக்குதுன்றதை அவங்க கணிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சில செய்திகளையாவது இந்த பக்கம், அதாவது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு விளையாத தகவல்களை 2 தரப்புக்கும் நீங்க கொடுக்கலாம் மத்தியஸ்தம் பண்ணும் பொழுது. அதைத்தான் பாகிஸ்தானிகள் பண்ணி இப்ப இந்த போர் நிறுத்தத்தை முதன்முறையாக மிக கண்ட்ரி ஆஃப் ஈரான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை மரியாதையாக அவர்களை சொல்லி, ட்ரம்ப்னுடைய பதிவு, இதுக்கு ஒரு முடிவு எட்டும் வரை இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை நான் ஒத்தி வைக்கிறேன், நீட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. தற்காலிக போர் நிறுத்தத்தை நீட்டிச்சிருக்கிறாரு, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல அந்த கடற்படை முற்றுகை இருக்குல்ல, அந்த ஹோர்மஸ் நீரிணையா இருக்கட்டும், அவங்க நீங்க உங்களை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. நீங்க என்ன கஷ்டப்படுத்துனீங்க. அதை டூ கேன் பிளே திஸ் கேம். வான்ஸ் சொல்றாரே, துணை அதிபர் வான்ஸ் 10 நாள் முன்னாடி சொல்லிட்டார், இந்த விளையாட்டை 2 பேர் விளையாடலாம், நீங்க மட்டும் இவ்வளவு நாள் நீங்க விளையாடிட்டு இருந்தீங்க, எங்களை பரிதவிக்க விட்டீங்க, அப்புறம் 2 பேருக்கும் வலிக்குது. இந்த வலியை, இந்த பொருளாதார வலியை அமெரிக்கர்களால் இன்னும் அதிகமாக சுமக்க முடியும், உங்களால முடியாது, டக்குன்னு விழுந்துருவீங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல நீங்க அந்த மக்களை போட்டு நீங்க இம்சிச்சிங்கன்னா, துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த மக்கள் உங்களை தூக்கி எறிகிற இடத்துக்கு போயிடுவாங்க, இன்னும் அந்த இடத்துக்கு போகல அவங்க. அதனால தெரிஞ்சு போச்சு, இது அவர் 38 நாள் நடத்தின தாக்குதலை காட்டிலும் அதிகமாக அவர்களுக்கு வலிக்குதுன்னு தெரியுது. எந்த அளவுக்கு வலிக்குதுன்னா, சீனாவினுடைய ஷி ஜின்பிங் 2 நாள் முன்னாடி அறிக்கை விடுறார், ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும்ட்டு. ஸோ இதுல அவருக்கு தான் அப்பர் ஹேண்ட். ஆனா இதுல கலிபாஃப் சொல்றாரு, எங்கள்கிட்ட சில ரகசிய திட்டங்கள் இருக்குது, சில புதிய உத்திகள் இருக்கு, அதை நாங்கள் கையாளுவோம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஹோர்முஸ் நீரிணை மூடினதை விட பெரிய யுக்தி அவர்களுக்கு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால அவர் என்ன வச்சிருக்காருன்னு தெரியல, அவர் என்ன செய்ய போறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இந்த சதுரங்க காய் நகர்த்தல்ல எனக்கு என்னமோ அமெரிக்காவினுடைய கை இந்த முறை ஓங்கி இருக்கிறதா தோணுது. இப்போ இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அதை நீட்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தை நடக்கல. இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னு எதிர்பார்க்க? பேச்சுவார்த்தைகள் நடக்கும், பாகிஸ்தானிகள் விடமாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தானிகள் இந்த முயற்சியில் அவர்கள் தோற்று போனாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல பேர் கிடைக்கும். அவர்கள் வென்றார்கள்னா அவர்களுடைய பிம்பம் ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிடும். அவர்கள் ஏன்னா இது ரெண்டு எல்லையில் இருக்கக்கூடிய 2 பேரை அவர்களை இணைச்சி அவர்களை முதல்ல கொண்டு நேருக்கு நேராக பேச வச்சதே பாகிஸ்தான்களுடைய ஒரு பெரிய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். நேருக்கு நேராக அவர்கள் அவ்வளோ பெரிய துணை அதிபர் முதன்முறையாக 47 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானுடைய ஒரு தூதுக்குழுவை நேரடியாக சந்திப்பது முதல் முறை. அதனால வரலாற்று சிறப்பு மிக்கது. பாகிஸ்தானிகள் தங்களுடைய கௌரவத்தை, தங்களுடைய செல்வாக்கை, தங்களுடைய நல்லெண்ணத்தை முழுவதுமாக இதில் இறக்கி இருக்கிறார்கள். அவர்கள் இதை தோற்று போக விட மாட்டாங்க. ஆனால் இதில் போருக்கு இன்னும் இதை தொடராத அமெரிக்கா தரப்பில் இப்போ இந்த இடைவெளி இருக்குல்ல, இந்த இடைவெளியில் தரைப்படையை உள்ள இறக்குறதுக்கான சில அதெல்லாம் பண்ணவே மாட்டார். அதெல்லாம் பண்ண மாட்டார். அதெல்லாம் நம்ம ஊடகங்கள் சொல்கிற செய்தி. அவங்க கிட்ட இருக்கிற இராணுவ தளவாடங்களில் 45% அவர்கள் இந்த போரில் 38 நாள் போரில் தீர்த்து விட்டார்கள்ட்டு சுதந்திரமான பாதுகாப்பு சிந்தனை அமைப்புகள் சொல்கிறாங்க.
அதனால் ரெண்டு தரப்புமே ரொம்ப காயப்பட்டு இருக்கிற ஒரு நிலைமை. அந்த 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 இராணுவ தளவாடங்களை திருப்பி நிரப்புறதுக்கு சில ஆண்டுகள் ஆகும் அமெரிக்காவுக்கே. ஒரு மாதத்துக்கு ரொம்ப சொற்பமாக தான் உருவாக்க முடியும் இந்த தடுப்பான் இன்டர்செப்டர்ஸ், பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸ் அதெல்லாம். அதில் 45% தீர்த்துட்டாங்க இந்த போரில். அதனால் இந்த போரை, அதாவது இராணுவ ரீதியாக இந்த போரை நடத்துவதற்கு அவருக்கு போதுமான அளவு வலிமை இருக்கான்னு தெரியல. பொருளாதார ரீதியாக கூட அமெரிக்காவுக்கு இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நவம்பரில் அவர்களுக்கு மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வருது, இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல் நாடாளுமன்றத்திற்கு. இதில் ஒரு முடிவு வரலைன்னா அவருடைய கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பலர் தோற்று போவார்கள். அந்த காரணத்தினால அவருக்கு இருக்கிறது கொஞ்ச நேரம் தான், அவருக்கு நீண்ட காலம் இல்லை. அதனால் அவர் இந்த நீரிணையை முடக்கி இருக்கிறத, இந்த முற்றுகையை அவர் ஏன் எடுக்காது இருக்காருன்னா, அதனாலவாவது அவர்கள் ஒரு கீழிறங்கி 20 ஆண்டுகள், அவர் கேட்குறது 20 ஆண்டுகள் நீங்கள் யுரேனியத்தை தொடக்கூடாதுன்றார். அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களான்ட்டு 15 ஆண்டுகளுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒபாமா கிட்ட. அதனால் 15 ஆண்டுகள், இப்போ 5 ஆண்டுகள் ஒத்துக்கிறோன்றாங்க. 5 ஆண்டுகள் வேற, 15 ஆண்டுகள் வேற. அவர் கேட்குறது 20 ஆண்டுகள். ஸோ ஒரு 18 ஆண்டுகள்னா 2 பேரும் ஒரு வேளை அப்போ அவர் சொல்லலாம், ஒபாமாவை விட நான் ஒரு நல்ல ஒப்பந்தம் பண்ணேன்னு பேசிக்கலாம். இப்போ 3 ஆண்டுகளில் என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போது? வராது. ஆனால் அவர் முகம் கவிழாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் அந்த செறிவூட்டிய யுரேனியத்தை அவர்கள் சர்வதேச அணுசக்தி முகவத்துக்கிட்ட கொடுத்துடணும். அதுக்கும் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 90% இந்த போர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஈரான் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அவர்கள் மேலே இருக்க பொருளாதார தடைகள் எல்லாம் அமெரிக்கா எடுத்துரும். அதுக்கப்புறம் அவங்க சந்தையில் விற்கலாம், திருப்பி அவங்க நாட்டை திருப்பி அவர்கள் மறுசீரமைக்கலாம், கட்டமைக்கலாம், நிர்மாண வேலைகளில் இறங்கலாம். அதுக்கு அமெரிக்கர்களும் அல்லது வளைகுடா நாடுகள் கூட உதவலாம். ஒரு இயல்பு நிலைக்கு 47 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயல்பு நிலைக்கு அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது ஈரானிய தலைமை. இந்த மக்களை இப்படியே வச்சிருக்கிறதா, அதாவது அமெரிக்காவை வெல்றது அவர்களுடைய எண்ணமா? ஏன்னா 2 தரப்பும் மற்ற முடியாத ஒரு சிக்கல்ல இருக்கு. இதில் 2 பேருடைய முகம் கவிழாமல் இருப்பதற்கான யுக்திகளை, உபாயங்களை மத்தியஸ்தரான பாகிஸ்தான் செய்யும். 2 பேருமே வென்றதாக சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு அமைதி தீர்வு வரும் கடைசியில். அதனால் இந்த வழியெல்லாம் இருக்கும் பொழுது 2 தரப்பும் கொஞ்சம் இறங்கி ஒரு இணக்கமாக போகிறது தான் அவர்களுடைய மக்களுக்கு நல்லது. ஏன்னா ஈரானியர்கள் இப்படியே தொடர்ந்து அமெரிக்கர்களாலேயும் தாங்க முடியாது. அங்கே சந்தையில் எண்ணெயோடைய விலை ஏறுச்சுன்னா இன்றைக்கி $100 பேரல். இந்த போர் தொடங்கும் பொழுது $67-70 இருந்துச்சு. $30 ஏறக்குறைய 40%, 45% கூட. இது தொடர்ந்து இருந்துச்சுன்னா அவருக்கு இடைத்தேர்தல்கள் ஒரு சிக்கலாயிடும். அவர் எதை பற்றியும் கவலைப்படலை அப்படின்னு சொல்கிறார். அது உண்மையான்னு தெரியல. அவருடைய நிலைமை. இங்கே பல பேருக்கு வேலை போயிடுச்சு, பல தொழிற்சாலைகள் அழிஞ்சிருச்சு. இந்த ஒரு இவ்வளவு நெருக்கடி வந்துச்சுன்னா, அதாவது பிரெஞ்சு புரட்சி சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்றதுனால வந்துச்சு. அந்த இடத்துக்கு போயிட்டா எந்த பெரிய அரசும், எவ்வளவு பெரிய துப்பாக்கியும், எவ்வளவு பெரிய இராணுவமும் அதை தாங்க முடியாது. அதனால் அதையும் ஈரானிய தலைமை புரிஞ்சு வச்சிருக்கோம். போன ஜனவரி நடந்த தெரு சாலையில் எழுந்த எதிர்ப்புகளை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு 7000 பேரை கொல்ல வேண்டியிருந்துச்சு. அப்போ இங்கே யோசித்து பாருங்கள், இது நாடு முழுக்க தொடர்ந்துச்சுன்னா என்ன இராணுவத்தை வச்சு நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களும் இறங்கி வர வேண்டியிருக்கும். ட்ரம்ப்பும் சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். முதல் முறை 2 நாள் கெடு, 5 நாள் கெடு, 15 நாள் கெடுன்னெலாம் சொல்லாத, இதுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் இதை நீட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவே அவர் இறங்கி வந்திருக்கார், அவர் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறாருன்றதுக்கு அர்த்தம். இப்போ இந்த கடற்படை முற்றுகை, அமெரிக்காவோட கடற்படை முற்றுகை, இது அந்த இடத்துல அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு பதற்றமாக தான் நீடிக்குது. கடற்படை இருக்கிறதுனால அது எத்தனை கப்பல்கள் அங்கே இருக்குது. அந்த முற்றுகையை மீறி எந்த கப்பலும் வெளியில் போக முடியாத அளவுக்கு அவர்கள் ஈரானுக்கு வெளியில், ஒமானுக்கிட்ட அந்த ஹொர்முஸ் நீரிணையை விட்டு வெளியே அவர்கள் ஈரானுடைய எல்லையை விட்டு வெளியே வரும் பொழுது ஈரான் தொட முடியாத, ஈரான் தாக்க முடியாத இடத்துல அமெரிக்க முற்றுகை கப்பல்கள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த முற்றுகையை மீறி வெளியே போகலான்னு நினச்சி வந்த 28 கப்பல்களை அமெரிக்க முற்றுகை கப்பல்கள் திருப்பி அனுப்பிட்டதாக சொல்கிறாங்க. அதில் ஒரு கப்பல் 3 நாள் முன்னாடி
இவர்களுடைய எச்சரிக்கையை மீறி அந்த முற்றுகையை கடந்து வெளியே போக முயற்சி பண்ணும் பொழுது அந்த கப்பலை தாக்கிட்டாங்க. அந்த கப்பலினுடைய என்ஜின் ரூம், ஈரான் கப்பல், சரக்கு கப்பல். ஆமாம், அந்த எண்ணெய் தாங்கி வர கப்பலாக தான் இருக்கணும் அது. அதை அமெரிக்க முற்றுகை படையினர் அதை இப்போ வீடியோவே போட்டிருக்காங்க. அவங்க பாதுகாப்புத்துறை, அமெரிக்க பாதுகாப்புத்துறை வீடியோ வெளியிட்டிருக்கு. அடிச்சிடுறாங்க. அது நின்றுடுது. நேற்றோ முந்தா நாளோ அந்த கப்பலில் இறங்குறாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி அந்த கப்பலை பறிமுதல் பண்ணிடுறாங்க. அந்த கப்பலுடைய ஊழியர்கள், அந்த கப்பலில் இருக்க பொருட்கள், சரக்கு எல்லாத்தையும் கைப்பற்றிடுறாங்க. சர்வதேச சட்டத்தின்படி ஒரு போர் நடக்கும் பொழுது இந்த மாதிரி நடந்தால் அந்த கைப்பற்றப்பட்ட பொருள் யார் கைப்பற்றினார்களோ அவர்களுக்கு ஏறக்குறைய சொந்தம். இல்லை, இதை தான் ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. அவ்வளோ கடற்கொள்ளையர்கள், பைரேட்ஸ் அப்படின்றாங்க. உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுவார் அவர். உங்களுக்கு வேற ஏதோ எந்த மொழியும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒபாமாவோட 3 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, அதெல்லாம் என்னோட பண்ண முடியாது. நீங்கள் வேகமாக இதில் என்ன இருக்குது பேசுறதுக்கு? திருப்பி நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இதில் என்ன திருப்பி பேச வேண்டியிருக்கு? 3 வருஷம் என்ன பேச வேண்டியிருக்கு? நீங்கள் அணுசக்தியாக மாறக்கூடாது, அவ்வளோதான். முடியாதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லபடியாக சொல்லி என்னால் புரிய வைக்க முடியல. இதற்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணாததை நான் பண்ணுறேன் அப்படின்றார். ஈரானில் இருந்து போகிற எண்ணெய் பெருமளவில் சீனாவுக்கு போகுது. இப்போ சீனா என்ன ரியாக்ட் பண்ணுது? இல்லை, அதான் சொல்லிட்டேன். 2 நாள் முன்னாடி ஹோர்முஸ் நீரிணையை திறக்கணும்னு முதல் முறை வாய் திறந்து சொல்லியிருக்காரு ஷி ஜின்பிங். அவரே அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ அவங்களுக்கும் வலிக்குது. அது ஒரு ஆய்வாளர் சொல்றார், அது மறைமுகமாக ஈரானை இறங்கி வர சொல்லும் முயற்சி சீனர்கள் சொல்றது அப்படின்றார். அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கிடையாது. அமெரிக்காவுக்கு என்ன எச்சரிக்கை? என்ன பண்ண முடியும் அமெரிக்கா சீனாவை ஒன்றும் பண்ண முடியாது, சீனா அமெரிக்காவை ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் 2 பேரும் அவங்க இடையில ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்கா அதிகமான தளவாடங்களை தாய்வானுக்கு விற்கிறது. என்ன பண்ண முடிஞ்சது சீனாவால்? தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஈரானியர்களை ஒத்துக்க வச்சதே சீனர்கள் தான். பாகிஸ்தானிகள் முதல்ல போய் சீனர்களை தான் போய் பார்த்தாங்க. சீனர்கள் அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தின பிறகுதான் இறங்கி வந்தார்கள் ஈரானியர்கள். ஈரானியர்களுடைய பொருளாதாரத்தில் சீனர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு. அந்த ஈரானுடைய எண்ணெயை வெளியில சந்தையில் விற்க முடியாது. இத்தனை பொருளாதார தடைகளை மீறி துணிவாக வாங்கக்கூடிய ஒரே நாடு சீனா. ஏன்னா வேற நாடு ஏதாவது வாங்கினா அந்த வங்கிகள், அந்த வாங்கக்கூடிய நாடுகள் மீது பொருளாதார தடைகள் வந்துடும். இது வரைக்கும் அது தொடலை. அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் சீனாவினுடைய வங்கிகளை தொடலை. இப்போ தான் 2 வங்கிகளை போன வாரம் கை வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த தற்காலிக போர் நிறுத்தம், இந்த சண்டை நிறுத்தத்தை ஒரு லோடிங், மறுபடியும் ஒரு தாக்குதலுக்கான ஆயத்த பணிகளை 2 பேரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ரீக்ரூப்பிங்னு பேரு. அது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், ரீக்ரூப்பிங், அதுக்கப்புறம் இளைப்பாறுதல், களைப்பாறுதல், மீண்டும் அடுத்த சுற்று போர் நடவடிக்கைக்கு தயாராகுதல். அது 2 தரப்புலையும் பண்ணுவாங்க. இது எல்லாம் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கு? இஸ்ரேல் தாக்குதல் தான் ஈரான் மீது. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை அந்த தற்காலிக போர் நிறுத்தம் வந்த உடனே நின்று போச்சு. அவர்களுடைய கவனம் எல்லாம் லெபனான்ல இருந்துச்சு. லெபனான்ல அவர்கள் தாக்குதலை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. லெபனான்லேயும் அவர்கள் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும், அதுவும் இந்த போர் நிறுத்தத்துக்கு கீழே வரும் அப்படின்ட்டு ஈரானியர்கள் சொன்னாங்க. பாகிஸ்தானிகளும் அப்படித்தான் நாங்கள் பேசி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்க தரப்புல இருந்து மட்டும் துணை அதிபர் வான்ஸும் சரி, மற்றவர்களும் சரி, அதெல்லாம் லெபனான் தனி அப்படின்ட்டு ஒரு பேச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக அமெரிக்கர்கள் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேலியர்கள் அமெரிக்க மத்தியஸ்தம் செய்து லெபனானுடைய அரசோடு முதன்முறையாக சந்திக்க வைத்து 10 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் லெபனான்ல இப்போ அமலுக்கு வந்துருச்சு. அதை மீறி அந்த போர் நிறுத்தத்திற்கான விதிமீறல்களை ஈரானியர்கள் செய்கிறாங்க அப்படின்ட்டு லெபனான் தரப்பு, குறிப்பாக ஹெஸ்புல்லா, அந்த தகவலை சொல்லுகிறது. ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் அந்த தற்காலிக போர் நிறுத்தம், 10 நாள் போர் நிறுத்தம் ஓரளவுக்கு நீடிக்குது. அந்த ஒரு பதட்ட சூழல் அப்படிங்கிற தாக்குதல்ன்றது இல்லை, அதெல்லாம் நின்றுடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரீக்ரூப்பிங் அது எந்த அளவுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அவர்கள் தளவாடங்களை அவங்களுக்கு வளைகுடா நாடுகளில் கம்ப்ளீட்டாக பெரிய அளவில் சேதாரம். அந்த படைகள் எல்லாமே அந்த மானிட்டர், ரேடார் எல்லாமே சிஸ்டம் எல்லாமே பயங்கரமாக தாக்குதல் உள்ளாகி சேதமாயிருக்குது. அதை சரி பண்ணுற வேலை பண்ணுவாங்க.
கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர்களுடைய போர்க்கப்பல்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு அதில் ஒரு கப்பல் வந்து பழுதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயோ அதை கட்டமைக்கிறதுக்கு கொண்டு போயிருக்காங்க, அதை பழுது பார்க்கறதுக்கு. அது ஒருவேளை அதுக்கு நாளாகும்னு நினைக்கிறேன், உடனேலாம் அதை பழுது பார்க்க முடியாது. அதனால் அவர்கள்ட்ட நிறைய செல்வம் இருக்குது. அதனால் எங்கேயாவது இருந்து அவர்கள் இதெல்லாம் வேகமாக கட்டமைக்கிறதுக்கு அவங்களால முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஈரானியர்களும் வந்து நாம் குறைச்செல்லாம் மதிப்பிடக்கூடாது. அவர்கள்கிட்ட மலிவான ஆனால் ரொம்ப வீரியமிக்க ட்ரோன்ஸ், அதுக்கப்புறம் எரிவிசை ஏவுகணைகள், அதுக்கப்புறம் ரெடார், இந்த ஸ்டெல்த் பாம்பர்ஸ், அதாவது மறைந்திருந்து தாக்கக்கூடிய விமானங்கள், ரெடார் கீழே வராது, அந்த விமானங்களை கூட கண்டுபிடிக்கக்கூடிய ரெடார்களை சீனர்கள் அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். சீனர்கள் இந்த போரின் போது சில ஆயுதங்களை கூட தந்திருப்பதாக அமெரிக்க உளவு நிறுவனங்கள்லாம் சொன்னாங்க. அதை சீனர்கள் மறுத்திருக்காங்க. அதனால் வேறு மாதிரி இவர்களுக்கு உதவிகள் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஈரானியர்களையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. குறிப்பாக அவர்கள் இராணுவ வலிமையை காட்டிலும் அவர்களுடைய மன வலிமையை தான் அவர்கள் முழுவதுமாக நம்பியிருக்கிறார்கள். அவர்கள் இழந்து இத்தனை பேரை பகைச்சிக்கிட்டு இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டாங்க. அதனால் அவர்களுக்கு அது பழகிடுச்சோ என்னவோ தெரியல. இல்லை, மன வலிமை தாண்டி அந்த ஒரு புதிய திட்டம் இருக்கு, புதிய உத்தி இருக்குன்னு எனக்கு என்னமோ அது இந்த ட்ரம்ப்புக்கு வந்து மிரட்டுறதுக்காக சொல்றீங்க, ஈடு கொடுக்குற மாதிரி அவர் பேசுறதா எனக்கு தோணுதே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. என்ன இருக்க முடியும், இவ்வளவு நாள் இல்லாதது என்ன இருக்க முடியும்? அதனால தெரியல எனக்கு. இல்லை, இவ்வளவு நாளாக வந்து இந்த 2000 கிலோமீட்டர் போய் தாக்குதக்கூடிய அந்த ஏவுகணையில் தான் இருந்துன்னு சொல்லிடும். 4000 நோக்கி கொண்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாமா? நான் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்திருக்குமானால் அமெரிக்க உளவு நிறுவனங்கள், மேலை நாட்டு உளவு நிறுவனங்கள் இந்நேரம் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, ட்ரம்ப் உங்களுக்கும் எனக்கும் சொல்லியிருப்பார். அவங்க வந்து இப்படி அபாயகரமானவர்கள், அவங்கள மாதிரி மோசமான ஆட்கள் இல்லை அப்படின்லாம் அவர் பேசியிருப்பார், எழுதியிருப்பார். அவர்கள் வந்து ஈராக்கில் அவர்களுடைய ரோட் சைட் பாம்ஸ், சாலையோர கண்ணி வெடிகள் பல நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்களை கொன்றுவிட்டதாக அவர் மீண்டும் 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 சொல்கிறார். 2003 ஒரு 10 ஆண்டுகள் வந்து அமெரிக்க வீரர்கள் ஈராக்கில் ஏறக்குறைய ஆக்கிரமிப்பு படை மாதிரி இருந்தாங்க. 2003 முதல் 2 வருஷம் அவர்கள் ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஆக்கிரமிப்பின் போது அவர்கள் ஈராக்கி தலைவர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்தார்கள். தொடர்ந்து அங்கே வந்து பல ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தார்கள் அந்த நாட்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக. அந்த நேரத்தில் ஈரான் வந்து ஈராக்கோட ரொம்ப இணக்கமாயிடுச்சு. அமெரிக்கர்கள் வர வரைக்கும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் பெரிய நட்பே கிடையாது. 8 ஆண்டுகள் போர் செஞ்ச நாடுகள். அமெரிக்கர்கள் தலையிட்ட உடனே 2 பேருக்கும் ஒரு புதிய உறவு மலர்ந்துருச்சு. மலர்ந்து அந்த ஈரானியர்கள் தெருவோர சாலையோர கண்ணி வெடிகளை வைத்து அமெரிக்கர்களை மேலே அனுப்பிட்டாங்க, அங்கே இருந்த அந்த ஆக்கிரமிப்பு படைகளை. அதை அவர் பலமுறை சொல்லிட்டார். அவருடைய முதல் முறை இந்த தாக்குதல் தொடங்கின அன்னைக்கு அவர் போட்ட 8 நிமிட காணொலியில் கூட அவர்களை பற்றி அதை சொல்கிறார். தி கிங்ஸ் ஆஃப் ரோட் சைட் பாம்ஸ் அப்படின்னார். மன்னர்கள் அவர்கள் அப்படின்ட்டு, அப்படிப்பட்ட கொலைகார பாதகர்கள் அப்படின்லாம் சொன்னார். அதனால அப்படி அவர்கள் ஏதாவது மறைத்து வைத்திருந்தால் இந்நேரம் அவர்கள் சொல்கிறாங்களோ இல்லையோ, ட்ரம்ப் நமக்கு தெரியப்படுத்தியிருப்பார். இப்போ இது இந்த போர் நிறுத்தம்ன்றது வந்து அல்லது நிரந்தர தீர்வுன்றது அது தொடருமா? ஏன்னா வந்து நம்ம உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு போகிற ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், 10 நாளில் முடிஞ்சுன்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஒரு ஆண்டு கணக்கில் நீடிக்குது. இது எந்த அளவுக்கு போகும்? இந்த யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல அது ரெண்டும் அண்டை நாடுகள். ரெண்டும் வந்து நீங்கள் தரைவழி படைகள் அங்கே வந்து 2 தரப்புலையும் ரஷ்யர்கள் தரைவழி படைகளை அனுப்பி அந்த நாட்டில் 5ல் 1 பங்கை பிடிச்சு வச்சுருக்காங்க. அந்த பிடிச்சு வச்சதை காப்பாற்றிக்கிறதுக்கும் மேலும் நாடு பிடிக்கிறதுக்கும் அவர்கள் தொடர்ந்து சண்டையிடுகிறார்கள். யுக்ரைனியர்கள் மேலே நாடு பிடிக்க விடாத அவர்களை தடுப்பதற்கும் அவர்கள் பிடித்து வைத்திருக்கிற இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கும் போராடுகிறார்கள். அது அவங்களுடைய நாடு. அதனால் அவர்களுடைய உயிரை தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அது வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறது மாதிரி கன்வென்ஷனல் வார்ஃபேர். அதில் ட்ரோன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் கூட மனிதர்கள் நிறைய சம்மந்தப்பட்டிருக்கார்கள். இந்த பக்கம் இருந்து வீரர்கள் வருகிறார்கள், அந்த பக்கம் இருந்து வீரர்கள் வருகிறார்கள். ஒரு மாதத்துக்கு 9000க்கு மேலே இறந்து போகிறார்கள் 2 தரப்புலையும். இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த 50 மாதங்கள் இந்த போர் நடந்ததில் ஒரு மாதத்துக்கு 9000க்கு மேலே அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும்.
அதை நாம் கடந்து போயிட்டுருக்கோம். அதனால் அந்த போர் மாதிரி இல்லை. இதில் வந்து மனித இழப்பு என்பது 2 தரப்புலையும் அதிகமாக இல்லை. அப்பாவி குடிமக்கள் இறந்து போகிறார்கள் ஈரானில் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் ஈரானுடைய வீரர்கள் ஒரு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அவர்கள் மடிந்து விட்டார்கள் இந்த முற்றுகையில், இந்த ஆக்கிரமிப்பில், அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் இந்த போர் வந்து ஒரு வகையில் தொடரலாம், இன்னொரு வகையில் அதனால் தொடர்வதற்கான வாய்ப்பும் குறைவுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு பொருளாதார ரீதியான ஒரு போர் தான். இது வந்து இராணுவ வலிமையை சோதிக்கிற போர் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் அது நினச்ச போது போய் இன்னொரு நாடை பிடிச்சு ஆக்கிரமிச்சு அதை வந்து ஆண்டிட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு போர் முறை தந்திரங்கள் நிறைய மாறிடுச்சு. பாருங்கள், இந்த ரஷ்யர்கள் வந்து ஈரான் கிட்ட இருந்து இந்த ஷாஹெத் ஏவுகணைகளை 6000 ஏவுகணைகளை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஷாஹெத் எரிவிசை ஏவுகணைகள், பெலிஸ்டிக் மிசைல்ஸ். அதை தடுக்கக்கூடிய யுக்தியை, அது ரொம்ப மலிவாக இருக்கக்கூடிய எரிவிசை ஏவுகணை, அதை ரஷ்யர்கள் யுக்ரைனியர்கள் மீது பயன்படுத்துகிறார்கள். யுக்ரைனியர்கள் இந்த 50 மாசத்துல அதை எப்படி தடுக்கிறதுன்ட்டு, மலிவாக எப்படி தடுக்கிறதுன்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கொண்டு போய் ஐக்கிய அரபு அமீரகத்தில், சவுதி அரேபியாவில், ஜோர்டனில் கொண்டு போய் அந்த தொழில்நுட்பத்தை அவர் கடத்துறார். ஜெலன்ஸ்கி போய் பார்த்துட்டு வர்றார். அதற்கு பதிலாக எங்ககிட்ட இல்லாத சில ஆயுதங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை எங்களுக்கு தாங்க அப்படின்றார். அதனால் இது வந்து ஒரு போர்முறை தந்திரம் இருக்குது. நீங்கள் வந்து தொடர்ந்து போர் பண்ணிங்கன்னா உங்களுடைய போர்முறை தந்திரத்தை எதிரி வந்து கண்டுபிடிச்சிருவான். இப்போ இப்படித்தான் அவன் பண்ணுவான், இப்படிதான். அதனால் எதிரி கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த போரை வேகமாக நீங்கள் முடிவு கொண்டு வந்துடணும். அதனால் இது நடக்காது. இது பொருளாதார ரீதியான ஒரு முற்றுகை. 2 தரப்பும் வந்து யார் வந்து முதல்ல கண்ணை சிமிட்டுறது அப்படின்றது. எனக்கு என்னமோ 2 பேருமே ட்ரம்ப் வந்து தன்னுடைய முடிவுகளை பலமுறை மாற்றியிருக்கிறார். அதனால் அவர் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து அவர் தன்னுடைய முழு கௌரவத்தையும், தன்னுடைய பெயரையும், தன்னுடைய செல்வாக்கையும், தன்னுடைய எல்லாத்தையும் இதில் பணயம் வச்சிருக்கார். அதனால் இதில் அவர்கள் ஒத்துக்கிற வரைக்கும் இதை வந்து அவர் இறங்கி வருவாரான்னு எனக்கு தெரியல. சரி சார், பார்க்கலாம். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.